கேரளா வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஈக்காலஜி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி 9 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை ஒன்று கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காரு ஒரு ஈக்காலஜி எக்ஸ்பர்ட். மாநில சுற்றுச்சூழல் அமைச்சகம் கொடுத்த ப்ரெஷர்னால கேரள அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2010 வந்துட்டு ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி 2011ஆம் ஆண்டு மாதவ் காட்கில் என்ற இவரு தாங்க 525 பக்கத்துக்குள்ள ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாரு. இவரு கொடுத்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு கேரள அரசாங்கம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர ஆறுகள் திசையை மாற்றக்கூடாதுன்னும், மேற்கு தொடர்ச்சி மலையில் அணுமின் நிலையம் கட்டக்கூடாதுன்னும், முக்கியமாக தேயிலை தோட்டம் இப்போ எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது இருக்கவே கூடாதுன்னும் அந்த அறிக்கையில் இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்பவே அவர் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தையாச்சும் கேரள அரசாங்கம் காது கூட்டு கேட்டிருந்தா வயநாடுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. இஸ்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேட்டலைட் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வயநாட்டோட பார்க்கும்போது தாங்க தெரியுது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில இப்போ வயநாடு இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னமும் மீட்பு பணியானது நடந்துகிட்டு தாங்க இருக்கு. ப்ரே ஃபார் வயநாடு.